friends, welcome to MySQL Tamil tutorial part 32. Nachino போன கிளாஸில் ஒரு ரோவை எப்படி இன்சர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்து ஒரே டைமில் மல்டிபிள் ரோஸ் எப்படி இன்சர்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ செலக்ட் இல்லை, இன்சர்ட் நம்ம எதில் இன்சர்ட் பண்ணணும் அப்படின்றது இன்சர்ட் இன்டூ உங்களோட ப்ராடக்ட் ப்ராக்கெட்டில் அதோட ஐடி நேமு டைமில் அதோட செல்லர் ஐடி காஸ்ட்டு இப்போ இதுக்கான வேல்யூஸை தான் நம்ம வந்து இன்சர்ட் பண்ண போகிறோம். கை மாற்றி வச்சுட்டேன். வேல்யூஸ் வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன அப்படின்றத நான் கொடுக்குறேன். இப்போ நாலு வேல்யூஸ் கொடுக்கறதுனால 4 டைம் நான் வந்து கமா போட்டு யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போது ஃபஸ்ட்டு கொட்டேஷனுக்குள்ளார ஐடி நான் ஆல்ரெடி 18 கொடுத்துட்டேன். இப்போது 19 கொடுக்குறேன். அதோட நேம் வந்து மைபென் அப்படின்னு கொடுக்குறேன். அதோட செல்லர் ஐடி நம்ம எது வேணாலையும் கொடுக்கலாம். அதாவது இப்போ ப்ராடக்ட்டுக்கு ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி நம்ம ஆல்ரெடி 8 கொடுத்தோம், அப்போ 9 கொடுப்போம். அதோட காஸ்ட் வந்து பார்த்தோன்னா ஒரு 15 rupees போடலாம். இப்போ வந்து நான் டாட் வச்சு 0 வச்சாலையும் சேம் மீனிங் தான். ஏன்னா MySQLக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஸோ நான் வெறும் 15 கொடுத்து கொடுத்தேன் அப்படின்னா இது ஒரு டைம் காப்பி பண்ணிக்கிறேன், மறுபடியும் யூஸ் பண்ணுவீங்க. கொடுத்தேன் அப்படின்னா 1 row இன்சர்ட்டட்னு வந்துருச்சு. இது தான் நம்ம வந்து இதுக்கு முன்னால் வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். பார்த்திங்கன்னா 19வது ஒரு வேல்யூ வந்து ஆட் ஆகிருக்கு. மல்டிபிள் இதை ஒரே டைமில் எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் வந்து சொல்லியிருந்தேன். அதாவது சேம் அதேமாதிரி எழுதிட்டு இப்போது இதுக்கும் ஒரே ஒரு கம்மா போட்டு நம்ம வந்து இந்த வேல்யூஸை வந்து மாற்ற போகிறோம். அதாவது வேல்யூஸ் மட்டும் மாற்றினா போதும். ஆல்ரெடி நான் வந்து 19 இன்சர்ட் பண்ணதுனால இப்போ வந்து 20 கொடுக்குறேன். மை புக் அப்படின்னு கொடுக்குறேன். மை புக் சேலரி ஐடி 50 இருக்கட்டும், புக்கு வந்து 500 இருக்கட்டும். இப்போ வந்து மறுபடியும் ஒரு ப்ராக்கெட்குள்ளார டபுள் கொட்டேஷன் கம்மா, ஒரு டபுள் கொட்டேஷன், அதேமாதிரி இன்னொரு கம்மா போட்டு அதுக்குள்ளாரையும் கம்மா, டபுள் கொட்டேஷன் கம்மா, இன்னொரு டபுள் கொட்டேஷன் கம்மா, டபுள் கொட்டேஷன். நம்ம எத்தனை யூஸ் பண்ணுறோமோ அத்தனை அதுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கணும். பாருங்கள், இப்போது வந்து நான் ஃபஸ்ட்டு இதுக்குள்ளார ஆல்ரெடி நான் 20 போட்டதுனால 21 வந்து 22 போட்டுக்கலாம். இங்கே வந்து இப்போ நேம் வந்து கொடுக்கணும். மவுஸ் அப்படின்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல ஜாய்ஸ்டிக்னு கொடுக்குறேன். ஜாய்ஸ்டிக். இப்போ வந்து செலர் ஐடி வந்து இங்கே வந்து 10 கொடுக்குறேன். இங்கேயும் 10 கொடுக்குறேன். அதுக்கு அடுத்த கம்மாவில் இங்கே வந்து எவ்வளோ காஸ்ட்னு கொடுக்குறேன். மவுஸ் வந்து ஒரு 250 போடலாம். அதே மாதிரி இந்த ஜாய்ஸ்டிக் வந்து ஒரு 600 போடுறேன். பார்த்துட்டு கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 3 row இன்சர்ட்டட் அப்படின்னு வந்திருக்கு. நம்ம போய் ப்ராடக்டில் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், லாஸ்ட்டாக 20, 21, 22 இது 3 வந்து இன்சர்ட் பண்ணோம். சேலர் ஐடி வந்து பார்த்தோன்னா நம்ம கொடுத்த 10, 10, 9, 9 அப்படின்னு இருக்குது. அதேமாதிரி காஸ்ட்டும் இந்த மாதிரி வந்து நம்ம வந்து ஒரே டைமில் மல்டிபிள் வந்து இதை இன்சர்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நீங்கள் இது மாதிரி இன்சர்ட் பண்ணும்போது இப்போ வந்து வேல்யூஸ் வந்து ப்ராடக்டில் போட்டு இன்சர்ட் பண்ணிட்டோம். இதுவே நம்ம வந்து ப்ராடக்ட்டுன்னு கொடுத்துட்டு நான் ஏற்கனவே அதாவது இன்னொரு டேபிளோட ஜாயின் பண்ணுற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அப்போ வந்து ஒரு கஸ்டமர் அப்படின்னு இருக்குன்னா இன்னொரு ப்ராடக்ட் இருக்கும்போது இந்த இதில் இருக்கிற அதே வேல்யூஸை இன்னொரு டேபிள் ஆட் பண்ணோம்னாலையும் அதேமாதிரி நம்ம வந்து போன கிளாஸில் யூஸ் பண்ண மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரம் அப்படின்னு போட்டு. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய்.